பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு. எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். மணல் கடிகாரம். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். ஸோ மணல் கடிகாரம் இப்படி தான் இருக்கும். ரெண்டு கண்ணாடி மாதிரி இருக்கும். மேலே உள்ள இதிலிருந்து மண் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. உள்ளே இருக்கிற சின்ன துளை மூலமாக மண் கீழே விழ ஆரம்பிக்கும். கீழே விழுற நேரத்தை வச்சு அதோட நேரத்தை கணக்கிடுவாங்க. இதுதான் மணல் கடிகாரத்தோட பிரின்சிபல். ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் லோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு ப்ரோக்ராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் லோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டி நிறைக்கு சமம். பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களை விசை என அழைக்கப்படுகிறது. ஸோ விசைனா என்னன்னா, பொருட்கள் மேலே உயிரோடு இருக்கிற அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படுகின்ற தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள். இதைத்தான் நம்ம விசைன்னு சொல்கிறோம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும் போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும். ஒரு பொருளானது d தொலைவினை t கால இடைவெளியில் கடந்தால் வேகம் s கடந்த தொலைவு d by எடுத்துக்கொண்ட காலம் t is equal to d/t. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 km/மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். திண்மம், திரவம், வாயு. திண்மம் டு திரவம் டு வாயு. வாயு நிலையில் உள்ள பொருட்களை திரவ நிலைக்கு மாற்றும் நிகழ்வையே திரவமாக்கல் என்கிறோம். வாயுவின் அழுத்தத்தை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் நெருங்கி வந்து அதன் வெப்பநிலை குறைகிறது. எனவே மூலக்கூறுகளின் ஆற்றல் குறைந்து அவை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுகின்றன. அதாவது இப்போ வாயு நிலையில் இருக்கிற இதில் இவ்வளோ மூலக்கூறுகள், இந்த மாதிரி 4 மூலக்கூறுகள் இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க. அதை ப்ரெஷர் கொடுக்கும்போது, அழுத்தம் கொடுக்கும்போது, ஃபோர்ஸ் கொடுக்கும்போது
இந்த மூலக்கூறுகள் வந்து நெருங்கி வர ஆரம்பிச்சிடும். இந்த மூலக்கூறு இங்கே வர ஆரம்பிச்சிடும், இந்த மூலக்கூறு இங்கே வர ஆரம்பிச்சிடும். அப்போ மூலக்கூறுகள் வந்து நெருங்கி வந்துடும். ஸோ இந்த வாயு நிலையில் இருக்கிற பொருள் வந்து திரவ நிலைக்கு மாறிடும். இதைத்தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி தான் திரவத்திலிருந்து திடநிலைக்கு மாறும். துணி துவைக்கும் இயந்திரம் மூலம் ஈரம் நிறைந்த துணிகளில் இருந்து நீர் வெளியேற்றப்பட்டு அவை உலர்த்தப்படுகின்றன. இம்முறைக்கு மைய விலக்கல் என்று பெயர். உமி என்பது விதை அல்லது தானியத்தை சுற்றி காணப்படும் கடினமான அல்லது பாதுகாப்பான உரையாகும். அரிசியின் வளர்நிலை காலங்களில் இது அரிசியை பாதுகாக்கிறது. கட்டுமான பொருளாகவும் உரமாகவும் மின்காப்பு பொருளாகவும் எரிபொருளாகவும் இது பயன்படுகின்றது. பெரும்பாலான இல்லங்களில் நீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்காகவும் நுண்கிருமிகளை புறஊதா கதிர்களை கொண்டு அழிப்பதற்காகவும் வணிக ரீதியிலான நீர் வடிகட்டிகள் பயன்படுத்தப்படுகின்றன. எதிர்ச்சவ்வூடு பரவல் என்ற முறையில் நீரில் உள்ள மாசுக்கள் நீக்கப்பட்டு நீர் சுத்திகரிக்கப்படுகிறது. விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் 3 மீட்டர் விட்டம் வரை வளரக்கூடியவை. நன்கு வளர்ச்சியடைந்த இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒருவரை தாங்கும் திறன் கொண்டது. ஸோ இந்த தாவரம் நீர்வாழ் தாவரம். இதோட இலையோட விட்டம் எவ்வளோ இருக்குமானா 3 மீட்டர் இருக்குமா. இது மேலே ஒரு பர்சன் உட்கார்ந்தா அந்த பர்சன் 45 கிலோகிராம் எடை வரை தாங்கும் திறன் கொண்டது நீரில். தாவரங்களை வகைப்படுத்துதல். பூவின் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை பூக்கும் தாவரங்கள் மற்றும் பூவா தாவரங்கள் ஆகும். சூரியகாந்தி பூக்கும் தாவரம், ரிக்ஸியா பூவா தாவரம். விதை அமைந்திருக்கும் அடிப்படையில் தாவரங்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை ஆஞ்சியோஸ்போம்கள், மூடி விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்கும், மற்றும் ஜிம்னோஸ்போம்கள், திறந்த விதை தாவரங்கள், விதைகள் கனிகளில் புதைந்திருக்காது. மூடிய விதை தாவரம், சைகஸ் திறந்த விதை தாவரம். இதுதான் தாவரங்களின் வகை, பூவின் அடிப்படையில் மற்றும் விதை அமைந்திருக்கும் அடிப்படையில். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஏர் ஸ்பேசஸ். அவை நீரில் மிதக்க உதவுகின்றன. ஸோ இதான் தாமரையோட இலைக்காம்பு. இதில் இந்த புள்ளியாக தெரியுதுல்ல, அதான் ஏர் ஸ்பேசஸ். இந்த ஏர் ஸ்பேசஸ் இருக்கிறதுனால தான் தாமரை பூ தண்ணியில் மிதக்குது. உலகில் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6650 கிலோமீட்டர் நீளம் உடையது. இந்தியாவிற்குள் பாயும் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2525 கிலோமீட்டர். 25 2020 மாதிரி 25 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ்கள் ஆகும். தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. ஸோ நம்ம வேர்ல்டு மேப்பில் பார்த்தா வட அமெரிக்கா எங்கே இருக்கும், தென் அமெரிக்கா எங்கே இருக்கும். தென் அமெரிக்காவில் தான் அமேசான் ஃபாரஸ்ட் அதிகமாக இருக்குது. அமேசான் ஃபாரஸ்ட் ஃபுல்லாக காணப்படுது. இந்த அமேசான் ஃபாரஸ்டில் இருந்து half of the ஆக்சிஜன் ஃபார் வேர்ல்டு லைஃப், உலகத்திற்கு தேவையான ஆக்சிஜனில் பாதி ஆக்சிஜன் அமேசான் காடுகளில் இருந்து தான் உற்பத்தி செய்யப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ உலக வாழ்விட நாள் எப்போன்னா அக்டோபர் மந்தில் ஃபஸ்ட்டு மண்டே. மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய பாலைவனமான தார் பாலைவனம் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ளது. இதன் ஒரு பகுதி வடமேற்கு இந்தியாவில் உள்ள ராஜஸ்தானிலும்
மற்றொரு பகுதி கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மற்றும் சிந்து மாகாணத்திலும் காணப்படுகிறது. ஒருசல் உயிரிகள் மற்றும் பலசல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒருசல் உயிரிகள், பலசல் உயிரிகள். ஒருசல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பலசல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல் உயிர்களில் ஒரு செல்லே வாழ்க்கை செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கிறது. பலசல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களை செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளை மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். பல செல் உயிரிகள் பொதுவாக அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். பல செல் உயிரிகளை வெறும் கண்களாலேயே நம்ம பார்க்க முடியும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவை அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூக்ளினா. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன். பருவ மாறுபாட்டின் காரணமாக விலங்குகள் ஓரிடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு செல்வது வலசை போதல் எனப்படும். தமிழ்நாட்டில் வேடந்தாங்கல், கோடியக்கரை மற்றும் கூந்தன்குளம் ஆகிய இடங்களில் பறவைகள் சரணாலயங்கள் காணப்படுகின்றன. இந்த லைனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. கூந்தன்குளம். பல பறவைகள் வெளிநாடுகளான சைபீரியா மற்றும் ரஷ்யாவிலிருந்து வேடந்தாங்கல் வருகின்றன. அதேபோல் கோடை மற்றும் வறட்சி அதிகமுள்ள காலங்களில் நம் நாட்டு பறவைகள் வெளிநாடுகளுக்கு வலசை போகின்றன. எனவே இவை வலசை போகும் பறவைகள் என்று அழைக்கப்படுகின்றன. சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு குளிர்கால உறக்கம், எஸ்டிவேஷன் என்று பெயர். எடுத்துக்காட்டு ஆமை. அதேவேளை சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. இந்நிலைக்கு கோடைகால உறக்கம், ஹைபர்னேஷன் என்று பெயர். எடுத்துக்காட்டு நத்தை. கங்காரு எலி எப்பொழுதும் நீர் அருந்துவதே இல்லை. அது தான் உண்ணும் விதைகளிலிருந்து நீரை பெறுகிறது. இந்த படத்தில் இருக்கல, இதுதான் கங்காரு எலி. இந்த எலி தண்ணி குடிக்காது, அது சாப்பிட்ற விதைகளிலிருந்தே தண்ணியை பெறுது. கார்போஹைட்ரேட்டுகளின் வகைகள். கார்போஹைட்ரேட்டுகளின் நிலை. மூலப்பொருட்கள்: சர்க்கரை, பழங்கள், தேன், கரும்பு சர்க்கரை, பீட்ரூட். ஸ்டார்ச்: அரிசி, சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் பிற. நார்ச்சத்து உணவு: முழுதானியங்கள், கொட்டை உணவுகள் மற்றும் பிற. அதிகமான புரதம் உள்ள உணவு சோயாபீன்ஸ் ஆகும். அதிகமான புரதம் உள்ள உணவு இது சோயாபீன்ஸ். இந்த படத்தில் இருக்குல்ல, இந்த படத்தில் இதான் சோயாபீன்ஸ். நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக வைட்டமின் சி காணப்படுகிறது. நெல்லிக்காயில் ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி இருக்கு. உண்மை கோப்பு: சூரிய வெப்ப கதிர்வீச்சிலிருந்து பாதுகாக்கும் கலங்கிகள், சன்ஸ்கிரீன் லோஷன் தோலின் வைட்டமின் டி உற்பத்தியை 95% குறைக்கிறது. எனவே வைட்டமின் டி குறைபாட்டு நோய் ஏற்படுகிறது. தாது உப்புகள் மற்றும் அவற்றின் பணிகள். தாது உப்புகள் பணிகள்: கால்சியம், வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள், இரத்தம் உறைதல்.
பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். அயோடின் தைராய்டு ஹார்மோன் உற்பத்தி. இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சி. அதாவது கால்சியம் வலுவான எலும்புகளை உருவாக்குறதுக்கும் பற்கள் வலுவான பற்கள் உருவாக்குறதுலையும் இரத்த முறைதலையும் ஈடுபடுது. பாஸ்பரஸ் ஈடுபடுதலுக்கும் காரணமாக இருக்குது. பாஸ்பரஸ் வலுவான எலும்புகள் மற்றும் வலுவான பற்களுக்கு காரணமாக இருக்குது. அயோடின் சத்து தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்காண்டி பயன்படுது. இரும்பு சத்து ஹீமோகுளோபின் உற்பத்தி, இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் உற்பத்தி மற்றும் மூளை வளர்ச்சிக்காக பயன்படுகிறது. உலகளவில் 80% முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் உள்ளது. முருங்கைக்கீரையை சீனா, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா, தென்கொரியா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இறக்குமதி செய்கின்றன. உண்மைக்கோப்பு முருங்கைக்கீரையில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், இரும்பு சத்து மற்றும் புரதம் ஆகியவை நிறைந்து காணப்படுகின்றன. இது ஆக்சிஜனேற்ற தடுப்பானாகவும் உள்ளது. சமீபத்தில் இந்தியாவில் நடத்தப்பட்ட ஆய்வின்படி 14.4 மில்லியன் குழந்தைகள் உடல் பருமனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த வகையில் இந்தியா சீனாவிற்கு அடுத்ததாக அதிக எண்ணிக்கையில் உடல் பருமன் உடையவர்களை கொண்ட நாடுகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. புரத குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் அறிகுறிகள். குவாசியோர்கர் வளர்ச்சி குறைபாடு, முகம், கால்களில் வீக்கம், வயிற்றுப்போக்கு மற்றும் உப்பிய வயிறு. மராஸ்மஸ் அறிகுறிகள் மெலிந்த உடல், மெதுவான உடல் வளர்ச்சி. தாது உப்புகள் குறைபாட்டால் ஏற்படும் தாது உப்புகள் நோய்கள். கால்சியம் நோய் ரிக்கெட்ஸ். பாஸ்பரஸ் குறைவால் ஏற்படும் நோய் ஆஸ்டியோமலேசியா. அயோடின் குறைவால் ஏற்படும் நோய் கிரிட்டினிசம் குழந்தைகளில் ஏற்படுகிறது. பெரியவர்களில் முன்கழுத்து கல்லறையாக ஏற்படுகிறது. இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படும் நோய் இரத்த சோகை. நோய் என்பது குறிப்பிட்ட அடையாளங்கள் மற்றும் அறிகுறிகளை கொண்ட உடல் செயலியல் நிகழ்வு ஆகும். கோளாறு என்பது உடல் செயல்பாடுகளில் ஏற்படும் ஒழுங்கற்ற தன்மையாகும். பாக்டீரியா நோய்கள் பரவும் முறை. காலரா அல்லது வயிற்றுப்போக்கு, அசுத்தமான நீர். நிமோனியா அல்லது காய்ச்சல், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டெட்டனஸ் அல்லது கக்குவான், பாக்டீரியாக்களினால் தாக்கப்பட்ட காயங்கள். காசநோய், இருமல் மற்றும் தும்மலின் போது வெளிப்படும் காற்று திவலைகளை சுவாசித்தல். டைபாய்டு அல்லது காய்ச்சல், அசுத்தமான உணவு அல்லது நீர். முதல்ல நோயினா என்ன, கோளாறுனா என்ன, ரெண்டுக்கான வித்தியாசம் என்னென்னு பார்த்துட்டோம். பாக்டீரியா நோய்கள் பற்றியும் பார்த்துட்டோம். பரவும் முறை. ஒரு வைரஸ் டிஎன்ஏவுக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்தால் அதற்கு ரெட்ரோ வைரஸ் என்ற பெயர். ஸோ ரெட்ரோ வைரஸ்னால் என்ன, டிஎன்ஏக்கு பதிலாக ஆர்என்ஏவை பெற்றிருந்துச்சுன்னா அப்படி பெற்றிருக்கக்கூடிய வைரஸ் தான் ரெட்ரோ வைரஸ்.